அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு நம்பரை எழுதுங்கள், திடீர் பணவரவு ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு நம்பரை எழுதணும், எப்படி எழுத வேண்டும், யார் யார் எழுத வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள். மற்ற நாட்களில் வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வச்சாவது வீட்டில் பெண்கள் வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அப்போ இந்த நாளில் சுக்கிர பகவானுக்குரிய நம்பரை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வீடு, நல்ல காரு, வெல் செட்டில்டு, ஒரு பேங்க் பேலன்ஸு ஒரு 50 lakhs 1 lakh அப்படி இருக்கிறவங்கள வெல் செட்டில்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் ஒருவருக்கு அப்படின்னா இந்த சுக்கிர பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். அப்போ அந்த நாளில் சுக்கிர பகவானுக்குரிய எண்களை நாம் எழுதும் பொழுது சுக்கிர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த சுக்கிர பகவான் நம்மளுக்கு அருள் புரிந்தாலே நம்ம வாழ்க்கையில் சுகபோகமான ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அப்போது நம்ம இந்த நாளில் என்ன செய்யணும்? இந்த நாளில் சுக்கிர ஹோரை நம்மளுக்கு எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரை அறிந்து செயல்படுபவனை யாராலையும் வீழ்த்த முடியாது. அப்போ ஓரையை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ஓரை உண்டு. திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய நாள் இல்லையா? இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய நாள், புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய நாள், வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள், வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாள், சனிக்கிழமை அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்குரிய நாள், ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானை குறிக்கக்கூடிய நாள். இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அன்றைய நாள் ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். அப்போ சுக்கிரஹோரை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களுமே சுக்கிரஹோரை நேரம்தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே நேரம்தான் சுக்கிரஹோரை நேரம். இந்த நேரத்தில் நாம் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம். பூஜை வழிபாடுகள் செய்யலாம். சுக்கிர பகவானுக்குரிய தீபத்தை ஏற்றி, அதாவது சுக்கிர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை மொச்சை. அந்த வெள்ளை மொச்சையை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் பரப்பி அதற்கு மேலே தீபம் ஏற்றி நீங்கள் இந்த சுக்கிர ஓரை நேரத்தில் சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு மணி மேனிஃபேக்சன் நம்பர் தாங்க. இது பூஜைகளோ வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது. அதனால் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. இந்த நம்பரை நம்ம எழுதுவதற்கு ஒரு க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர், அதே மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர், ஒரு பேப்பர், இது மட்டும் இருந்தால் போதுங்க. இப்போது இந்த நம்பரை இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா? ஒரு அன்ரூல் பேப்பரில் சிகப்பு நிற பேனா பென்சிலால் இப்படி ஒரு கட்டம் போட்டு அதில் 242424 அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இதை எழுதுறது ஏன் இந்த நம்பரை மட்டும் நம்ம எழுத சொல்கிறோன்னா 24 அப்படிங்கிறதின் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 வரும். 6 சுக்கிர பகவானுக்குரிய எண். அதே மாதிரி இதை லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் மணி மேனிஃபேக்சன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை எழுதி வச்சுட்டு இந்த பேப்பரில் நீங்கள் இதே மாதிரி எழுதணும். எழுதுவதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை மனதார நினச்சிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தை நினைத்து எனக்கு அந்த பணம் கிடைத்து விட்டது, இந்த பிரபஞ்சம் அது எனக்கு கொடுத்துருச்சு,
நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் அந்த பணம் கிடச்சா அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஒரு நம்பரை வந்து நீங்கள் எழுதி இதை மடித்து வச்சுருங்க. நீங்கள் ஹிந்துவாக இருக்கிறீங்க, பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்கிறீங்க, சாமி மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இதை மற்ற மதத்தினர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃபான இடமாக வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்ட தொகை கிடைத்தவுடன் இந்த பேப்பரை எரித்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சாம்பலாக்கிடுங்க. இவ்வளவு தாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது. இது எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்தான். ஜஸ்ட் ஒரு A4 சீட் பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி இதே மாதிரி எழுதிக்கோங்க. எழுதும் பொழுதே உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணும் இந்த பேப்பர் அப்படின்னா இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு. இப்போது உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்க, இப்போ நானே யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு பண வரவு வேணும்னா ஏதோ ஒரு சேனல் ஒரு வீடியோ வந்து வைரலாகி அது வந்து என்னுடைய சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதன் மூலமாக எனக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு திடீர் பண வரவு ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதனால் கட்டாயம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க. இன்கேஸ் இதை வந்து நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க இந்த பதிவு அப்படின்னா கூட வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. நான் 3 நேரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த நேரம் வசதி வாய்ப்பாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மிக மிக கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நம்பர்ஸுங்க. கட்டாயம் எல்லாரும் இதை எழுதி பாருங்க. நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இதில் மற்ற மதத்தினர் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கை மேலே பலன் கிடைக்கும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறைக்கெல்லாம் போகாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இதை நீங்கள் எழுதி ஒரு செல்ஃபில் நீங்கள் பத்திரமா இடத்துல வச்சுக்கோங்க. அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை தாராளமாக செய்யலாம். மற்ற மதத்தினர் பார்த்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கிடைக்கும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. நேரம் அப்படிங்கிறது மட்டும் சுக்கிரஹோரை நேரத்தில் செய்வது சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா இது சுக்கிர பகவானுக்குரிய எண்ணெய் எழுதுறதுனால அந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு 2 மடங்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். அதனால் கட்டாயம் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாருக்குமே இப்போ பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாகி போச்சு இல்லைங்களா? அப்படி நம்மளுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய இந்த நம்பரை எல்லாரும் எழுதி பயன்பெறுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.